தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் மின்சார கால் தொழிற்சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா தற்பொழுது தமிழக முதலமைச்சரால் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மோகன்ராஜ். வணக்கம் மோகன்ராஜ், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாபதி, தூத்துக்குடி சில்லாநத்தம் கிராமத்தில் சிப்காட் தனியார் மின்சார வாகனங்கள் உற்பத்தி அமைக்கும் தொழிற்சாலை அமைக்கும் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் ஒன்றான தூத்துக்குடியில் வியட்நாம் நாட்டை சார்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ரூபாய் 16,000 கோடி மதிப்பில் இந்த தொழிற்சாலையை அமைக்கிறது. தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தலைமையில் இந்த தொழிற்சாலையை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள இந்த தொழில் ஆலையில் முதல் 5 ஆண்டுகளில் 4,000 கோடி ரூபாய் முதலீட்டில் செய்யப்படும் இந்த ஆலையில் ஆண்டுக்கு சுமார் 1,50,000 கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலையின் மூலமாக 3,000 முதல் 3,500 பேர் வேலை வாய்ப்பை பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தென் மாவட்டத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் கூறப்பட்டுள்ளது. வடக்கு அளவில் தமிழக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, மாநில தொழில்துறை செயலாளர் அருண் ராய், வின்ஃபாஸ்ட் இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பாம்சன் சாவ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டுள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.